ஹாய் விவோஸ். பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி கூழெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஆடி மாதம் வந்ததுனாலே கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் தான் எல்லா இடத்துலையுமே பிரசித்தி பெற்றது. முக்கியமாக இந்த கூழ் வார்த்தல வேப்பிலைக்கு தாங்க முதலிடம். அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச இலை வேப்பிலை. இதனால வந்து நம்ம மாலை கட்டி போடுறதாகட்டும், இல்லை பானை அலங்காரம் பண்ணுறது, மற்றபடி நமக்கு முக்கியமாக அன்றைக்கி தேவைப்படுறது இந்த வேப்பிலை தாங்க. அது இருந்தால் தான் அந்த கூழ் ஊற்றல் நிறைவேறாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி முதல்ல வந்து பூச்சி ரூபில் படையல் போட்டாச்சுங்க. புங்கசோறாகட்டும், அதுக்கப்புறம் அந்த கொத்தவரக்காய், கீரை, அப்புறம் இந்த கருவாடு போட்ட குழம்பு, கேழ்வரகு கூழ் எல்லாமே வச்சு நம்ம வந்து படையல் முதல்ல முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் வெளியே போய் கூழ் ஊற்றுவோம். கருவாடு குழம்பு சாப்பிடாதவங்களுக்கு தனியாக குழம்பு வச்சாச்சுங்க. இப்போ வந்து இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்லேயும் வந்து கூழ் வாங்குவாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் கெஞ்சி கெஞ்சி கூப்பிட வேண்டியதாக இருக்குது. மோரோவர் எல்லாருமே பேக் பண்ணி வச்சுருங்க, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படி தான் சொல்கிறாங்க. எங்கள் வீட்லேயுமே அப்படி தாங்க ஆச்சு. கடைசியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சத்தான கூழை சாப்பிட்டும் முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா எப்படி அதை பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.